ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் சர்க்கரையும் 3 ஏலக்காவும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணியாச்சு, நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இந்த டம்ளரில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்தோம். இதே கப்பில் 2 டம்ளர் மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு போட்டு இந்த சர்க்கரையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டே நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இதை மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. இதில் 1 டம்ளர் கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் சர்க்கரைக்கு இந்த 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த பதம் கரெக்டான அளவு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மூடி வச்சு மூடிடலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி கையில் நனைச்சிட்டு இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். சின்ன சின்னதாக போட்டு எடுக்கணும். அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா போண்டா கருகிரும். சிம்லேயே இருந்துச்சுன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியவும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம கரண்டி எடுத்து திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் கருகாது, நல்லா சுற்றி ஒரே மாதிரி வெந்திருக்கும். இதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக பரட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போது சுட சுட போண்டா ரெடி. நீங்களும் செஞ்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆவி வர தெரியுது. ஆசையா இருக்குது. நீங்களும் சேர்ந்து நல்லா சாப்பிடணும். குண்டாங்க.